அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். ஜல்மாரி ஹெலந்தர் டைரக்ஷன்ல இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல வெளியான சிசு ரோட் டு ரிவெஞ்ச் என்ற ஆக்ஷன் படத்தோட விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். போரின் போது தனது குடும்பத்தை முழுசா இழந்த நம்ம ஹீரோ அட்டாமிக் ஆர்பி திரும்பவும் அவரது வீட்டுக்கு போகிறாரு. சேதமடைஞ்சு கிடக்கிற அவருடைய வீட்டை முழுசா உடைச்சு எல்லா பொருட்களையும் ஒரு பெரிய லாரியில ஏத்தி இறந்தவங்களோட நினைவாக வேறொரு இடத்துல அந்த வீட்டை கட்டணும்னு முடிவெடுத்து தன் பயணத்தை தொடங்குறாரு. இந்த பயணத்தின் போது நம்ம ஹீரோவோட பழைய எதிரியான ரெட் ஆர்மி கமாண்டரும் அவனது படைகளும் திரும்ப நம்ம ஹீரோவை தேடி வந்து முழுசா அவரை அழிக்க பாக்குறாங்க. எங்க போனாலும் துரத்தி வந்து கொல்ல முயற்சி செய்கிற படைகளிடமிருந்து அட்டாமி உயிர் பிழைக்க நாடு முழுக்க ஓடி தப்பிக்க வேண்டிய ஒரு புரூட்டலான சேஸ்ல சிக்கி கொண்டதுதான் இந்த படத்தோட கதை. இனி இந்த படத்துல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். இது ஒரு சாதாரண ஆக்ஷன் படம் இல்ல, மேட் மேக்ஸ் மாதிரி நான் ஸ்டாப் சேஸ். அதுலயும் பிளேனு, ட்ரெயின், ட்ரக்கு, பைக் என எல்லாம் கலந்து வரும் பெரிய அளவிலான ஆக்ஷன் படம். கதை சிம்பிள் தான் என்றாலும் அதை காட்டுற ஸ்டைல் ரொம்பவே ஓவர் த டாப்பா இருந்துச்சு. கார்ட்டூன் மாதிரி ஃபன் ஃபீல்டா இருந்தது. ஆனாலும் கேரக்டர்ஸுக்கு கொஞ்சம் எமோஷனல் டச்சையும் இந்த தடவை கொடுத்துருக்காங்க. டைரக்டர் பிசிக்ஸை மொத்தமா இக்னோர் பண்ணி பியூர் என்டர்டைன்மெண்ட்டுக்காக பைத்தியக்காரத்தனமான ஸ்டண்ட் எல்லாத்தையும் டெலிபரேட்டா செஞ்சிருக்காரு. அதுதான் இந்த படத்துக்கு ஒரு தனி ஃபிளேவரை கொடுத்துருக்கு. படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே கதை நேரா சேஸுக்கும் ஆக்ஷனுக்கும் போயிடுது. ஆழமான உரையாடல்கள், பெரிய எமோஷனல் சீன்ஸ், சினிமேட்டிக் ஸ்லோ மொமெண்ட்ஸ் என எதுவுமே இந்த படத்துல இல்ல. திடீர்னு வருகிற ஆக்ஷன் காட்சிகள், பைத்தியக்காரத்தனமான சேஸ் மற்றும் எங்க போறோன்னே தெரியாத எக்ஸைட்மெண்ட் மாதிரி ஒரு கண்டினியூஸ் ஃபீல் நமக்கு கிடைக்குது. இந்த நான் ஸ்டாப் எக்ஸைட்மெண்ட் தான் இந்த ஸ்கிரீன் பிளேயோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். படத்தோட மியூசிக் ரொம்ப லவுடாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருந்துச்சு. படம் நான் ஸ்டாப் ஆக்ஷன் என்பதால சாஃப்ட் மியூசிக் எதுவும் இல்ல, ஃபுல்லாவே மாஸ் மற்றும் பவர்ஃபுல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி ரொம்ப வேகமாகவும் ஆக்ஷன் மூடுக்கு ஏத்த மாதிரியே இருந்துச்சு. சேஸ் மற்றும் ஃபைட் சீன்ஸ்ல கேமரா நேரா ஆக்ஷனுக்குள்ள இருந்த மாதிரி க்ளோஸ் ஆகவும் ஃபாஸ்டாகவும் இவங்க காண்பித்தது. கார்ட்டூன் ஃபீல் கொடுக்கிற மாதிரி இவங்க பயன்படுத்திய கலர் டோன் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மொத்தத்துல படம் எனர்ஜெட்டிக்கா தெரிஞ்சதுல கேமரா ஒர்க் பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கு. அட்டாமி கதாபாத்திரத்தில் நடிச்ச ஜோர்மா டோமிலாவோட ஆக்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இந்த பார்ட்லயும் அதிகமா பேசாத இவர் கண்களாலேயே எல்லா எமோஷன்ஸையும் தெளிவா காட்டியிருக்காரு. அதிலும் குறிப்பா கிளைமேக்ஸ்ல அழ வச்சிட்டாரு. அடுத்ததா வில்லன் ரோல் பண்ண ஸ்டீஃபன் லாங்குக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதிக சான்ஸ் கிடைக்கல. ஆனா கிளைமேக்ஸ் வரும்போது ப்ராப்பரான பயமுறுத்தும் வில்லனா திடீரென மாறுறாரு. மொத்தமா 88 நிமிஷம் ஓடுற இந்த படம் ஆரம்பிச்சதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல, அந்த அளவுக்கு ஸ்பீடு. படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எமோஷனலாகவும் இருந்துச்சு. செக்ஷுவல் நியூடிட்டி கண்டென்ட் எதுவும் இந்த படத்துல இல்ல. ஓவராலா பார்க்கும்போது இது ஒரு தரமான ஆக்ஷன் படம். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.